செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியலுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 1 மார்க் பாருங்கள். ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு 14 ஒன் வேர்ட் இருக்குது. அப்படியே பாருங்கள். பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கமெண்ட் பண்ணுறேன் கீழே. ஓகேவா? இந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மட்டும். அடுத்து பாருங்கள். 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 1 மார்க் இவ்வளோ தான். ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். 15 22 15 16 17 18 19 20 21 22. அப்படியே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 23 28 வரையும் பாருங்கள். 28 உங்களுக்கு கம்பல்சரி. விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன? இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. 28. ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் யாவை? ஸோ இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் பட்டியலிடுக. 24. இது இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க் வந்தாச்சு. 29 கோடி டைம் இருப்பாங்க. ஈஸியாக எழுதிடுவீங்க. 1806 வேலூரில் வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் வீரா பெரியார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய போன கொஸ்டின் இது வந்துச்சு, இது வந்திருக்குப்பா. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். 3ஆச்சா? இந்தியாவில் சாலைகளை வகைப்படுத்தி எழுதுக. 34. அப்போ வேறுபடுத்துக. 35. மொத்தம் 5ஆச்சு இங்கேயே. அடுத்து பாருங்கள். 36 42 வரையும். 42 எழுதிடுவீங்க. கம்பல்சரி தான் ஆகணும், ஆப்ஷன் கிடையாது. அப்போ 41 எழுதிடுவீங்க. காலக்கோடு. கருப்பு பணம் என்றால் என்ன? அதற்கான காரணங்கள் என்ன? ஸோ அதே ஈஸி. 40 41. அங்கே ஒரு 5 ஆச்சு, இங்கே ஒரு 8 ஆச்சு. மொத்தம் இங்கே ஒரு 3 8 ஆச்சு. ஒரு எம்என்சி நன்மைகள் மற்றும் தீமைகளை சுருக்கமாக பன்னாடு நிறுவனங்களின் எம்என்சினா எப்படி சொல்ல, எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல். 9 ஆச்சு. அவ்வளோதான். இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரிக்க. 37. இதுவும் ஈஸிப்பா. 40. ஸோ 10 ஆச்சு. அவ்வளோதான். அப்புறம் கடைசியாக 8 மார்க் கொஸ்டின்ஸு. முதல் உலகப் போரின் பின் ஏற்பட்ட பொதுவான வளர்ச்சி போக்குகள் யாவை? அதே நீங்கள் எழுதலாம் ஓனா கூட, ஈஸியாக இருக்குது. 43. 44 எப்பயும் போல மேப்பு தான். 2 மேப்பில் நீங்கள் எதை வேணால் எழுதலாம். ஓகேவா? தமிழ்நாடு கொடுக்கப்பட்டுள்ள இந்தியா, தமிழ்நாடு மேப் கொடுத்துருக்காங்க, இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. 2 தான் ஒன்று எழுதிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.